வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அறிஞர் அண்ணா சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சிஎன் அண்ணாதுரையால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருக்கக்கூடிய திமுகவை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை தான். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1949. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக நிறுவியிருக்காங்க, 1949. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் யார்? 14 ஜனவரி 1969 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம சிஎன் அண்ணாதுரை. 1969 தான் இது நடந்திருக்கு. ஸோ சிஎன் அண்ணாதுரை தான் அப்போது முதலமைச்சராக ஆட்சியில் இருந்திருப்பார். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, which year self-respect marriage act was passed in Tamil Nadu by சிஎன் அண்ணாதுரை's government? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாரி, என்னென்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1968. நான் டைப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. 1968 சிஎன் அண்ணாதுரை அரசால் தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமண சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 1968. நான் 3 தடவை சொல்கிறேன், 1968. ஸோ 68 தான் அந்த பில் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ 68 தான் ரைட்டான ஆன்சர். 67ங்கிறது கிடையாது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிஎன் அண்ணாதுரை அரசால் தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமண சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1968. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை அட்வொகேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார். அதாவது எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல், தாலியே கட்டாமல், எந்த புரோகிதர்களும் இல்லாமல் இருவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சமமாக மதிப்பேன், சமமாக நடத்துவேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்து ஒரு மேரேஜில் இணைகிறது இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணா வந்து 1968 இதை கொண்டு வந்திருப்பார். இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனாக இது இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபேமஸ் மோட்டோ கிவன் பை அறிஞர் அண்ணா டு த திராவிடியன் மூமெண்ட். திராவிட இயக்கத்திற்கு அறிஞர் அண்ணா வழங்கிய புகழ்பெற்ற தாரக மந்திரம் என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின். அறிஞர் அண்ணாவுடைய ஃபேமஸான மோட்டோ வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எப்படி பெரியாருக்கு சுயமரியாதையோ அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு இருந்தவர் தான். ஸோ இந்த வாக்கியம் தான் அவருடைய ஃபேமஸான புகழ்பெற்ற தாரக மந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிஎன் அண்ணாதுரையால் தொடங்கப்பட்ட ஆங்கில வார இதழின் பெயரை கூறுக. நீண்ட இங்கிலீஷ் வீக்லி ஜேர்னல் ஸ்டார்டட் பை சிஎன் அண்ணாதுரை. ஹோம்லேண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், இது ரெண்டுமே சிஎன் அண்ணாதுரை அவர்களுடையது. அது என்னங்க, ஹோம் ரூலும் இவர் தான் ஆரம்பித்தாரா? ஆனி பெசன்ட் இல்லையா? ஆனி பெசன்ட்லாம் அவங்க காலத்துக்கு பிறகு 1957 அறிஞர் அண்ணா வந்து ஹோம் ரூல் அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. அது தொடர்ந்து 1966 ஹோம்லேண்ட் அப்படிங்கிற வீக்லி ஜேர்னலை ஆரம்பிச்சிருப்பாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் ரூல் பார்த்தீங்கன்னா 1957லையும், ஹோம்லேண்ட் பார்த்தீங்கன்னா 1966லையும் அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. இதெல்லாமே இங்கிலீஷ் வீக்லி, அதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் ரூல் சிஎன் அண்ணாதுரை தான், ஹோம்லேண்ட் சிஎன் அண்ணாதுரை தான். ஆனி பெசன்ட் ஆப்ஷனில் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, சிஎன் அண்ணாதுரை தான் கரெக்ட். ஆனி பெசன்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படின்னு 2 நியூஸ் பேப்பர் நடத்தியிருப்பாங்க. ஆனால் ஹோம்லேண்ட் சிஎன் அண்ணாதுரை அவர்களுடையது. சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தபோது 2வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? Second World Tamil Conference was held during Chief Ministership of C.N. Annadurai at சென்னையில் 1968 ஜனவரி 3 அன்னைக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ சென்னை தான் கரெக்டான ஆன்சர். 2வது உலக தமிழ் மாநாடு எந்த முதலமைச்சர் இருக்கும்போது நடந்ததுன்னு கேட்பாங்க. அறிஞர் அண்ணா. எந்த வருஷம்னா 1968. எந்த இடம்னா சென்னை. Question. C.N. Annadurai successfully passed the resolution to implement the 2-language formula Tamil and English in Tamil Nadu schools in the year. தமிழ்நாட்டு பள்ளிகளில் இருமொழி கொள்கையை
செயல்படுத்துவதற்கான தீர்மானத்தை CN அண்ணாதுரை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஆண்டு. நம்ம அறிஞர் அண்ணாவுடைய டைம்லைன் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக 1967லேருந்து 69 வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருந்திருப்பார். அதில் 1968 அவர் ஆட்சிக்கு வந்த 2வது வருஷத்தில் தான் அவர் இந்த இருமொழி கொள்கையை முன்மொழிந்து அதை நிறைவேற்றி இருப்பார். 2வது அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்டிங் 1968 தான் பாஸ் பண்ணியிருப்பார். 1969 தமிழ்நாடு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் படியரிசி திட்டம் ₹1 ஒரு படியரிசி என்ற திட்டத்தை அறிவித்தவர் யார்? Who announced ₹1 a measure rice scheme in தமிழ்நாடு? பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை அவர்கள். இந்த படியரிசி திட்டம் ₹1 ஒரு படி அரிசிங்கிற அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை. இவருக்கு முன்னாடி இருந்த பக்தவட்சலம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கடுமையான பஞ்சம், அதாவது அரிசிக்கு ஒரு பற்றாக்குறை இருந்திருக்கும். அவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கிற வறுமையை போக்குறதுக்காக, பசிங்கிற வறுமையை போக்குறதுக்காக ₹1 ஒரு படியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். சொல்லப்போனால் இவர் ஆட்சிக்கு வந்தோடனே ரொம்ப ஆர்வமாக ஃபஸ்ட் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா he has completed his MA degree in economics and politics. அது எந்த காலேஜில் முடித்தாருன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் முதுகலை பட்டத்தை எந்த கல்லூரியில் முடித்தார்? பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸ் கல்லூரி. இந்த கல்லூரியில் தான் ஒர்க்கும் பண்ணியிருப்பாரு. ஸோ பச்சையப்பாஸ் கல்லூரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்க சில பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல் அறிவுறுத்தல் படி தான் இவர் அரசியலுக்கு வந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். CN Annadurai was affectionately called அறிஞர் அண்ணா by அறிஞர் அண்ணா என்று அன்பாக அண்ணாதுரை அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் தான். சென்னையில் நடந்த சிந்தனையாளர் மன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தான் அறிஞர் அண்ணா அப்படின்னு, அதாவது CN அண்ணாதுரையை அறிஞர் அண்ணான்னு முதல்ல இவர் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு ஒரு யூனிக்கான ஸ்பெஷலான நேமாக மாறிடுச்சு. அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை சேர்த்தவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சிந்தனையாளர் மன்றம் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இதை அறிவிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Name the famous drama written by Anna that was later made into a successful Tamil film pushing Dravidian ideologies. அண்ணாவால் எழுதப்பட்டு பின்னர் திராவிட கொள்கைகளை வலியுறுத்தும் வெற்றிகரமான தமிழ் திரைப்படமாக உருவான புகழ்பெற்ற நாடகம் எது? கொஷின் 11th கொஷின் பார்த்தீங்கன்னா நேம் த ஃபேமஸ் ட்ராமா ரிட்டன் பை அறிஞர் அண்ணா தட் வாஸ் லேட்டர் மேட் இன் டு எ சக்ஸஸ்ஃபுல் தமிழ் ஃபிலிம் புஷிங் திராவிடியன் ஐடியாலஜிஸ். அண்ணாவால் எழுதப்பட்டு பின்னர் திராவிட கொள்கைகளை வலியுறுத்தும் வெற்றிகரமான தமிழ் திரைப்படமாக உருவான புகழ்பெற்ற நாடகம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி. இந்த இரத்த கண்ணீர், பராசக்தி, மனோகரா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாடகம், நாவல்ஸ். ஆனால் வேலைக்காரி பார்த்தீங்கன்னா அண்ணா எழுதிய ஒரு நாடகம். அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான தமிழ் திரைப்படமாக திகழ்ந்திருக்கு. இது திராவிட கொள்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடகம். அதுதான் பிற்காலத்தில் ஒரு தமிழ் திரைப்படமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி உடைய இந்த நாடகத்தோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிரெதிரான ஆதிக்க சக்திகளுடைய சமுதாய தாக்கம், அந்த தீமை எடுத்து தான் அறிஞர் அண்ணா இந்த வேலைக்காரிங்கிற புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா about various social forces working at cross purposes. About various social forces working at cross purposes. இதுதான் அண்ணாவுடைய அந்த பிளேக்கான வேலைக்காரி அப்படிங்கிற பிளேக்கான தீம் various social forces working at cross purposes.
ஸோ வேலைக்காரி தான் ஒரு ஆன்சர். ஸோ பின்னாடி ஒரு மேட்ச் வருது, அதில் இன்னும் வந்து அண்ணாவுடைய 4 படைப்பை கொடுத்து அதோடைய நோக்கம் என்ன, தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When did C.N. Annadurai pass away while serving as Chief Minister of Tamil Nadu? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றிய போது C.N. Annadurai எப்போது காலமானார்? ஸோ 1967 தான் ஆட்சிக்கு வந்திருப்பார். 1969 அவர் இறந்திருப்பார். 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ 3 February 1969 அன்றைக்கி அவர் இறந்திருக்காரு. 14 January 1969 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். 14 January 1969 தான் தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் வந்து முன்னாடியே பில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது பாஸ் ஆகி ரெகுலேஷன்ஸ் கடந்து அது 14 January 1969 அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு மக்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தமிழ்நாடு நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். Next question. Which famous quote regarding social equality is closely associated with அறிஞர் அண்ணா? சமூக சமத்துவம் குறித்து அறிஞர் அண்ணாவோட நெருக்கமாக தொடர்புடைய புகழ்பெற்ற பொன்மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவங்களே சொல்லிட்டாங்க, அது சமத்துவம் சார்ந்தது. சமத்துவம்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மற்ற எல்லாமே தமிழ் மொழியோடையும் தமிழருங்கிற இனத்தோடையும் ரிலேட் ஆகிருக்கு. ஆனால் இது மட்டும் தான் சமத்துவத்தை சொல்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் செக்ரட்டரியேட் அப்படிங்கிற வார்த்தையை தலைமைச் செயலகம்னு பெயர் மாற்றிய முதலமைச்சரே அறிஞர் அண்ணா தான். அதே மாதிரி குமாரி, நிறைய சான்ஸ்கிருத் வேர்ட்ஸை வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைகளை வடமொழியை திருமதி, திருமலர் செல்வன், திருவளர் செல்வின்னு மாற்றினது அறிஞர் அண்ணா தான். அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற அந்த மோட்டோவையும் வாய்மையே வெல்லும்னு தமிழாக்கம் செய்தவரும் அறிஞர் அண்ணா தான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட் ஜார்ஜ் செக்ரட்டரியேட்டை தலைமைச் செயலகம்னு பெயர் மாற்றினார். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற அந்த இந்திய கவர்மெண்ட்டோடைய மோட்டோவை வந்து வாய்மையே வெல்லும் தமிழாக்கம் செய்தார். அதே மாதிரி ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரிங்கிறத திருமதி, திருவளர் செல்வின்னு மாற்றிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, to form a government with an absolute majority. சுதந்திரத்துக்கு பிந்தைய சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை தான். காமராஜர் இருக்காங்க, ராஜாஜி இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே காங்கிரஸ் தலைவர்கள் தான். ஆனால் C.N. அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ராஜாஜி வந்து சுதந்திரா பார்ட்டிலையும் இருந்திருப்பார் பிற்காலத்தில். ஆனால் முழு பெரும்பான்மையோடு ஒரு ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக வந்தது யார் பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை அவர்கள். 2 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு, 1967 to 69. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Who moved the resolution at 1944 Salem Conference to rename Justice Party as திராவிடர் கழகம்? 1944 நடைபெற்ற சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றுவதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? அந்த டைமில் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவராக இருந்தது பெரியார். அந்த ரிசொல்யூஷன் முன்மொழிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை அவர்கள். அவர் தான் 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றுங்கன்னு வலியுறுத்தியிருப்பார். அதே மாதிரி 1949 திராவிட முன்னேற்ற கழகம்னு ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து பிரிஞ்சு போய் அவர் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் தற்போது உள்ள திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். joined the Justice Party in C.N. அண்ணாதுரை joined Justice Party. நீதி கட்சியில் C.N. அண்ணாதுரை எந்த வருடம் சேர்ந்தார்னு கேட்டிருக்காங்க. 1935 சேர்ந்திருக்காரு. 1945 ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றக்கூடிய அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருப்பார். 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சில கொஷின்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வர வேண்டியது இங்கே வந்திருக்கு. ஸோ சில இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
Who started the journal namely மாலை மணி? மாலை மணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1949 மாலை மணியை ஆரம்பித்தவர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 1949 ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாலை மணி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதெல்லாம் ரெண்டுமே 1949 ஆரம்பிச்சிருக்காங்க. Which book of C.N. அண்ணாதுரை was banned in the year 1950? அதாவது C.N. அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950 தடை செய்யப்பட்டது, மத்திய அரசால் தடை செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய மாயை. என்ன புக்கு? ஆரிய மாயை. ஸோ இந்த புக்குக்காக அவரை 6 months ஜெயிலில் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்கை பேன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய மாயை. Which of the following drama was written by அண்ணாதுரை? நீதி தேவன் மயக்கம். அதாவது எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி தேவன் மயக்கம். கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸில் அவர் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில கான்ட்ராடிக்ஷன்ஸை சொல்லியிருப்பார். அதுதான் நீதி தேவன் மயக்கம். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி சில கான்ட்ராடிக்ஷன்ஸை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த புக் எழுதியிருப்பார். நீதி தேவன் மயக்கம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை. Who took measures to discontinue the teaching of Hindi in government schools in Tamil Nadu? அதை இந்த முதலமைச்சர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை. இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தவத்சலம். அவருடைய பீரியடில் தான் இந்த ஆன்டி ஹிந்தி ஆஜிடேஷன் நடந்திருக்கும். ஸோ அது இவர் ஆட்சிக்கு முந்தைய காலத்தில் நடந்தனால இவர் டிஸ்கண்டினியூ த டீச்சிங் ஆஃப் ஹிந்தி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நடவடிக்கை எடுத்திருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சில நடவடிக்கைகள் எடுத்தார். எதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதை தடுக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கும் 1965 ஆன்டி ஹிந்தி ஆஜிடேஷன். அடுத்து 1 ரூபி படியரசு திட்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன். 1 ரூபாய் படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இவர் ஒரு திட்டத்தை ரொம்ப ஆர்வமாக செயல்படுத்த நினச்சிருப்பார். அது இந்த 1 ரூபி படியரசு திட்டம் தான். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர் சிட்டியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட அந்த டைமில் ஃபண்டு நிறைய இருக்காது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 2 சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் அது விரிவாக்கம் செய்யப்பட்டது, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராவிட மாவோ. Who is popularly referred as திராவிடியன் மாவோ? திராவிட மாவோ என அறியப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. திராவிட மாவோ அறிஞர் அண்ணா. இவருக்கு அண்ணாதுரைக்கு அறிஞர்னு பட்டம் கொடுத்தவர் பாரதிதாசன். சிந்தனையாளர் மன்றம் சென்னையில் நடந்த அந்த ப்ரோக்ராமில் இவர் அறிஞர் அண்ணான்னு அவருக்கு அறிஞர்கிற பட்டம் கொடுத்துருப்பாரு. Who was the first non-Congress Chief Minister of Tamil Nadu? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், 2 தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் non-Congress Chief Minister of Tamil Nadu பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை. காமராஜர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் நான்-காங்கிரஸ் வரும்போது C.N. அண்ணாதுரை அவர்கள். Who was the editor of political magazine திராவிட நாடு? திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா C.N. அண்ணாதுரை. திராவிட நாடு பார்த்தீங்கன்னா 1942 அறிஞர் அண்ணா அவர்களால் அந்த இதழ் வெளியிடப்பட்டது. 1942 அவர் தொடர்ந்து திராவிட நாடுங்கிறத கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். ஊடையில் இந்தோ சைனா வார் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் திராவிட நாடுன்னு கேட்டால் கரெக்டாக இருக்காது, ஏன்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த டைமில் திராவிட நாடுங்கிற இதில் காஞ்சின்னு பெயர் மாற்றம் செய்து தொடர்ந்திருப்பார். 1942 திராவிட நாடுங்கிற ஜேர்னல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தோ சைனா வார் டைமில் இந்த ஜேர்னலுடைய காஞ்சின்னு பெயர் மாற்றம் பண்ணி நடத்தியிருப்பார்.
மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், 14 ஜனவரி 1969 அன்னைக்கு இந்த மெட்ராஸ் ஸ்டேட் வந்து ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு. அந்த டைமில் அதை அனௌன்ஸ் பண்ண சிஎம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். விருதுநகரை சார்ந்த சங்கரலிங்கனார் அவர் பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் வந்து இதுக்காக உண்ணாவிரதம் இருந்து அவருடைய உயிரையே விட்டுருப்பார் 1956 அக்டோபரில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க. ஆனால் அவருடைய தியாகத்தை நினைவு வச்சு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு ரீநேம் பண்ணுறதுல உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தியும் காமிச்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த இயர் 1967 பை. அந்த பில்லை 1967 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்து மேரேஜஸ் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் 1967 தமிழ்நாட்டுடைய சிஎம் இருந்ததே அறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். 1967 69 வரைக்கும் அறிஞர் அண்ணா தான் ஆட்சியில் இருந்திருக்காரு. February 3, 1969 அவர் இறந்திருக்காரு. (1962) எலெக்ஷனில் எந்த கான்ஸ்டியூவன்சியில் அண்ணா வந்து தோற்கடிக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. 1962 ஆண்டு நடந்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எது? உங்களுக்கு தெரியும், சிஎன் அண்ணாதுரை அப்படின்னா சிஎனுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சி வந்து காஞ்சிபுரம், அதாவது பிரிட்டிஷ் அவங்க இங்கிலீஷில் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, அதுதான் சிஎன் அண்ணாதுரை. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, நடராஜன் அவருடைய அப்பா பெயர் நடராஜ முதலியார். ஸோ காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரைக்கான விளக்கம். இப்போது அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். அந்த காஞ்சிபுரம் தொகுதியில் தான் 1962 அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஆனால் உங்களுக்கே தெரியும் 1967 அவரை அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டுடைய சிஎம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸாம் டைம்லேயும் உங்களுக்கு ஞாபகம் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். அவர் பிறந்த இடம் நாங்கள் காஞ்சிபுரம், அங்கே தான் தோற்கடிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோட். யார் இதை சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானமே முக்கியமானவர்கள் என யார் கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. You should not praise me. It is a teacher and a scientist who are more important than a politician. Who said this? ஸோ இந்த கோட் யார் கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அறிஞர் அண்ணா தான். சிஎன் அண்ணாதுரை தான் இந்த கோட்டை சொல்லியிருப்பார். அவர் எவ்வளவு பணிவாக இருந்திருக்காருன்னு இந்த கோட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சட்டங்களும் நீதிகளும் மக்களுக்காக தான், சட்டங்களும் நீதிகளும் மக்களுக்காக தான் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் நாட் ஃபார் த லாஸ் அண்ட் ரூல்ஸ், அது சொன்னவர் பார்த்தீங்கன்னா காமராஜர். சட்டத்துக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் சட்டம்னு சொன்னவர் காமராஜர். அதே மாதிரி நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை விட ஆசிரியரும் விஞ்ஞானியுமே ஒரு நாட்டுக்கு முக்கியமானவர்கள் சொன்னவர் அறிஞர் அண்ணா. 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which one of the following is the policy of அண்ணா in தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கைன்னு கேட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்ஸ், தமிழரின் தனித்தன்மை நிலைநாட்டுதல், ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி, சயின்டிஃபிக் சோஷியலிசம், விஞ்ஞான சோஷியலிசம். ஸோ அந்த 4 கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் தமிழ் ஐடென்டிட்டி, ஸ்டேட் அட்டானமி, அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேட் அட்டானமி, அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், சயின்டிஃபிக் சோஷியலிசம். இந்த 4மே அண்ணாவுடைய கொள்கை தான். ஏன்னா தமிழுடைய தனித்தன்மை நிலைநாட்டுறதுலையும் அவருடைய கொள்கையாக வச்சுருந்தாரு. மாநில சுயாட்சி, அதே மாதிரி கூட்டுறவு ஃபெடரலிசம், அதாவது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமும் அவருடைய கொள்கை தான். அது சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அறிஞர் அண்ணாவை பற்றி படிக்கும்போது முதல் முறையாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போக்குவரத்தை கவர்மெண்ட்குள்ளே தான் மாற்றிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை
ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போக்குவரத்தை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமாக மாற்றிருக்கு. ஸோ அது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு தான். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் போக்குவரத்து வந்து அரசுடைமையாக்கப்பட்டது, சயின்டிஃபிக் சோஷியலிசம். ஸோ 1 2 3 4 4மே இருக்கணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 4 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ சயின்டிஃபிக் சோஷியலிசம் வந்து அண்ணாவுடைய கொள்கை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் 1968 ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1968 இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா. உங்களுக்கே தெரியும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் அட்வொகேட் பண்ணது வந்து பெரியார். இவர் பெரியார் கூடயும் க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு, க்ளோஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஜஸ்டிஸ் பார்ட்டியில். இவங்க ரெண்டே சேர்ந்து தான் திராவிடர் கழகம்னு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க. அவருடைய இதழான விடுதலையில் அறிஞர் அண்ணா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய கொள்கையை பாதுகாக்கிற விதமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த திருமணங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து 1968 அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். நம்மளுக்கு தெரியும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் வந்து எந்த ஒரு மந்திரங்களோ இல்லாமல், எந்த ஒரு ப்ரீஸ்டும் இல்லாமல், அவங்க வந்து தாலியை கூட யூஸ் பண்ணாமல் 2 பேர் மாலையை மட்டும் மாற்றி 2 பேரும் நண்பர்களாக இருப்போம், சரி, அதாவது ஒவ்வொருத்தங்கள மதிப்போம் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்து அந்த மேரேஜில் என்ட்ரு ஆவாங்க. அந்த மேரேஜுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிஞர் அண்ணா அவர்கள் 1968 இந்த சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the weekly magazine திராவிட நாடு வாஸ் பப்ளிஷ்டு பை. ஒரே கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. திராவிட நாடு பார்த்தீங்கன்னா 1942 அறிஞர் அண்ணா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுவே பிற்காலத்தில் இந்தோ சைனா வார் டைமில் காஞ்சின்னு பெயர் மாற்றம் செய்திருப்பார். அதை பப்ளிஷ் பண்ணவர் CN அண்ணாதுரை அவர்கள்.